பசங்க 2 எபிசோட் 6 ரிவ்யூ. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அதோட சேர்த்து இன்னைக்கு நான் ஐயாம் பல்லாடு ஹெல்த்தியான வேலை சமைக்க போறேன். வாங்க சேர்ந்து பார்ப்போம். ஜகா படிச்சு சொன்னா ரேஷ்மா கிட்ட, அந்த ஷார்ட் பிலிம் வந்து ஒரு காப்பி தான் இருக்கு, அந்த ஹார்ட் டிஸ்க் கதை வந்துச்சுன்னா என்ன பண்றது, பேக்கப் எடுத்து வைன்னு சொல்லி எத்தனை தடவை சொன்னேன். ரேஷ்மா கேட்டுச்சா இல்ல டனா தான் கேட்டானே? இல்ல, அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. ஆனா ரேஷ்மா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு, சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அருகிது எங்க இருக்கீங்க ஒரு பேக்கப், ஒரு நார்மல், ஒரு காமன் சென்ஸ் ஒரு பேக்கப் எடுத்து வைக்கணும்னு தெரியல. நான் பாத்துக்கிறேன். தியேட்டரா இருக்கட்டும், ஒரு ஃபிலிம் இதா இருக்கட்டும், அது எடுத்து வச்சிருந்தா இப்ப அந்த ஹார்ட் டிஸ்க் கொராட் ஆச்சுல, என்ன பண்றது? இப்ப கம்ப்யூட்டர் கடைக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஒரு ஃபைலோ ஒரு ஹார்ட் டிஸ்கோ கொராப்ட் ஆச்சுன்னா அதுல இருக்கிற ஃபைல் வந்து ரிகவர் பண்ணலாம், முடியாதுன்னு இல்ல, பட் 100% கிடைக்குமான்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஜகாக்கு தெரிஞ்ச உடனே ஜகா மனசு உடைஞ்சு போயிட்டாங்க, உட்காந்து அழுந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, தேவை அதெல்லாம் நடந்திருக்கணுமா? ஒரு பேக்கப் எடுத்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்குமா? கேட்கல, திமிரு, சேட்டை, பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. ராஜா அம்மா போயிட்டு அந்த புது சாமியார பார்த்து பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. அதுக்கு எவ்வளவு செலவாகும் சாமி? அவங்க எப்படி பிச்சை எடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த 3 பேர் எடுக்கணுமா? ராஜா அம்மா கடன் வாங்கினாலதான் அவன் பண்ண சேட்டைக்கு அவங்க போய் பிச்சை எடுக்கிட்டாங்க. அது தப்புதான், அது சரின்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் ராஜா அம்மா கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு ரியலைசேஷன் இல்ல. 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா, எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே அவங்க வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்து சாமியார் சொன்னாங்க, சொல்றாங்க 30,000 கட்ட சொல்லி 3 பேருக்கு. இதுல வந்து டிஸ்கவுண்ட் சாவடிக்கலாம் வேணாம் சாமி, சாவடிக்கலாம் எவ்வளவு கேட்பீங்க? ஒரு 27,000, ஒரு 3,000 டிஸ்கவுண்ட் கொடுத்து 77,000 சொல்லியிருக்காரு. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆனந்த் கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, எத்தனை வீடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ஆனந்த வசியம் பண்றதுக்கு வந்து இந்த சாமியார் கிட்ட மந்திரம் பண்ண சொல்றாங்க. ஆனந்த் ஆல்ரெடி பாவம், அவங்க வந்து ஒரு இன்னசென்ட், அவங்கள போயிட்டு வசியம் பண்ணி அவங்க கிட்ட இருக்க ஒரு வீடு எழுதி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனந்த் வந்து ராஜா அம்மாவை ரொம்ப நல்லவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த் ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனாலயா இல்ல ராஜா அம்மா வந்து இவ்வளவு தருவா யோசிக்கிறதுனாலயா இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பை தி வே கைஸ், நான் ரொம்ப எண்ணெய் பாய்க்கல, இது வந்து இந்த சில்லியை போட்டு லைட்டா வதக்கிறதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கீதா வந்து யாரா அந்த என் ரூம்ல வந்து அந்த ரோஸ் வச்சான்னு மண்டை குழம்பி போய் கிடக்குறா. கீதா வந்து பயந்துருச்சு. கீதா நினைச்சுக்கிட்டு இருக்கு தியா தான் வந்து விளாட்டுத்தனமா ரூம்ல வந்து ரோஸ் வச்சு அவங்க அம்மாக்கு ஏதோ வந்து பண்ணுது. அதையும் வந்து கீதா போயிட்டு கான்ஃபரன்ட் பண்ணி கேட்டாங்க. தியாவுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கு, சோ இது வந்து கண்டிப்பா இளங்கோட வேலையா தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நானும் சந்தேகப்படுறேன், கீதாவும் சந்தேகப்படுறாங்க. அந்த தீபாவோட பாஸ் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எப்ப பார்த்தாலும் தீபா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். தீபா கிட்ட வந்து என்ன ஒண்ணு, நீங்க பொம்பளை பிள்ளைங்க கத்துக்கணும்னா, எப்படி ஒரு ஆள் வந்து உங்களை ஹெரஸ் பண்ண பார்த்தாலோ இல்ல உங்களுக்கு கட்டாயமா நீங்க வெளியே கூப்பிட பார்த்தாலோ, ஆனா உங்களுக்கு அவனை பிடிக்கலன்னா தீபா வந்து அவ்வளவு அழகா மரியாதையோட கலந்து ரிஜெக்ட் பண்ணிடும். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்கு? அந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க தீபாவோட சாராவை வந்து கத்துக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன நடக்க போகுது ஏதுன்னு தெரியல, எபிசோட் 7ல தான் தெரியும். ஸோ எபிசோட் 7 வந்து மறக்காம 9 மணிக்கு பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். சாவ். நீங்க இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட குக்கிங்கோட ஃபைனல் நீங்க பார்த்துருப்போம். ஓகே, கொஞ்ச நேரம் சில்லி வந்து நல்லா வதங்க விட்டுற வேண்டியதான். ஸோ கொஞ்சம் சாஸ் தீராம போட போறேன் டேஸ்ட்டுக்காக. ஓகே, மேபி ஒரு 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் மாதிரி நான் மேரினேட் பண்ண கோழி எடுத்து போட போறேன். இந்த கோழியில உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் போட்டிருக்கேன், அப்புறம் 2 முட்டையை உடைச்சு மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கும். பேசிக்கலி நான் வந்து இப்ப சாப்பிட்றதுக்கு செய்யல, இப்ப மணி வந்து 4 காலையில நான் வந்து 4க்குள்ள சாப்பாடை ப்ரேப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு எந்திரிச்சு சாப்பாடை சூடாக்கிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டே இருக்க. நம்மளோட ஐயாம் பல்லாடோ ஹெல்த்தி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ யாராவது சாப்பிட்டு பார்க்கணும் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க.